ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல டீ குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்ன கெட்டது அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட டீ குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்டா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாட்கள்ல டீ குடிக்கிறதுங்கிறது அன்றாட பழக்கமாவே மாறி போயிருச்சு. காலையில டீ குடிக்காம எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியாது. அதோட நிறைய பேர் காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறாங்க. இது நம்ம உடம்புக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காலையில வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரைய பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி டீ குடிக்கிறதால ஏற்படுற முதல் நஷ்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். காலையில தூக்கம் களையிறது முக்கியம். டீ குடிக்கிறதால எந்த விதமான நஷ்டம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறதால அசிடிட்டி அதிகமாகுது. காலையில நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம குடல்ல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். நம்ம வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறதால அந்த அமிலம் உற்பத்தி ஆகிறதையே தடுக்குது. அதாவது அதோட உற்பத்தி அளவை குறைக்குது. இதனால நம்ம வயிற்றுல கேஸ் உற்பத்தி ஆகுது. ஜீரண மண்டலத்திலையும் நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் எளிதா ஜீரணமாகாது. இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா ஜீரணமாகலாட்டி நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. எல்லா நோய்களுக்குமே மூலம் எதுன்னா மலச்சிக்கல். அப்போ காலையில வெறும் வயிற்றுல நம்ம டீ குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே நம்மளே வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அதோட உங்க பசி உணர்வையும் குறைக்குது. இப்ப நம்ம ரெண்டாவது சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு 4 இல்லாட்டி 5 டீ குடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தூக்கமின்மை பிரச்சனைய நீங்களே வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. எதுக்குன்னா, டீ இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மை பிரச்சனைய உருவாக்கும். நீங்க அதிகமான டீ குடிக்கிறப்போ உங்களுக்கு இரவுல நிம்மதியான தூக்கமே கிடைக்காது. இன்னும் டீ குடிக்கிறதால மூணாவது சைடு எஃபெக்ட் என்னன்னா, ஒருவேளை நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டீ குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, டீல டானிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த டானிக் ஆசிட் நம்ம சாப்பிட்ட உணவு பொருட்கள்ல இரும்பு சத்து இருந்ததுன்னா அது நம்ம உடம்புல சேராம பாத்துக்கும். அதனால சாப்பிட்டு டீ குடிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல இரும்பு சத்து குறையுது. இதனால உங்களுக்கு அனிமியா பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதாவது ரத்தம் கம்மியா இருக்கிறது. இதுதான் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாதி எதனால வருதுன்னா, சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அடுத்ததா டீ குடிக்கிறதால வர்ற 4வது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீல அதிகமான கெஃபைன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெஃபைன் காஃபியை விட டீல தான் அதிகமா இருக்குது. இதுல அதிகமான கெஃபைன் இருக்கிறதால ஹை பிளட் பிரஷரை உருவாக்குது. ஒருவேளை உங்களோட பிளட் பிரஷர் நார்மலா இருந்துச்சுன்னா இது அதிகப்படுத்தி விடுது. ஹை பிளட் பிரஷர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டீயை கண்டிப்பா குடிக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, நிறைய பேர் வெளியில போறப்போ தெரு டீ கடைகள்ல அதிகமா டீ குடிப்பாங்க. அதனால நம்ம வெளிய எங்க போனாலும் அதிகமா டீ குடிக்கிறோம். ஆனா இந்த டீ வெளியில ஹோட்டல்ல தயாராகுது. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல நின்னு கவனிச்சீங்கன்னா, ஹோட்டல்காரங்க பழைய தேயிலைய வெளியில எரிய மாட்டாங்க. அதாவது இதுக்கு முந்தி யூஸ் பண்ண டீ பவுடரை வெளியில எரிய மாட்டாங்க. ஸ்டவ் மேல கிண்ணத்துல அப்படியே இருக்குது. அதுக்கு மேலதான் டீயை தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பழைய டீ பவுடர் அந்த கிண்ணத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே விஷ பதார்த்தமா மாறி போயிருது. இது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. டீ தயாரிக்கும் போது நம்மளும் நம்ம வீட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல பழைய டீ பவுடரை வெளியில எரிஞ்சிருங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா டீ தயார் பண்ணணும் அப்படின்னா புது டீ பவுடரை பயன்படுத்துங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலால தயார் பண்ண டீயை அதிகமா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட சர்க்கரையையும் அதிகமா பயன்படுத்துறோம். பால், சர்க்கரை, டீ தூள் இது எல்லாமே நம்ம உடம்புல அசிடிட்டிய அதிகப்படுத்துது. இது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதே கிடையாது. நம்ம சாதாரணமா ஒரு கப் டீ குடிக்கிறப்போ நமக்கு 400 கலோரிஸ் கிடைக்குது. அதே ஒருத்தங்க 4ல இருந்து 5 டீ குடிக்கிறாங்கன்னா
நம்ம உடம்புக்கு 2000 கலோரிஸ் கிடைக்குது. அதனால உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட உடல் எடை அதிகமாகுது. நீங்க நினைப்பீங்க ஸ்வீட் ஐட்டம் அதிகமா எடுத்துக்க மாட்டேன், சாப்பாடும் அதிகமா எடுத்துக்க மாட்டேன், ஆனா என்னோட உடம்பு ஏன் இவ்வளவு குண்டா இருக்குதுன்னு. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறும் டீ குடிக்கிறதால மட்டும் உங்க உடம்புக்கு 2000 கலோரிஸ் கொடுக்கறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கும் டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா முழுவதுமா நிப்பாட்டிருங்க. இல்லங்க நான் டீ குடிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் குடிங்க. ஆனா காலையில வெறும் வயிற்றுல மட்டும் குடிக்காதீங்க. நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா 2 இருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறமா 20 நிமிஷம் கேப் விட்டுட்டு 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க டீய குடிக்கலாம். கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், அதிக உடல் எடை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க, சுகர் பேஷண்ட், இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா டீய குடிக்க கூடாது. இது உங்க உடம்புல அசிடிட்டியை அதிகப்படுத்தி உங்க உடம்பையே சர்வநாசம் பண்ணுது. வேணும்னா உங்களுக்கு டீக்கு பதிலா கிரீன் டீ, சீரக டீ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லையா ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க. இது உங்க உடம்புக்கு எவ்வளவோ நல்லது பண்ணுது. இந்த கிரீன் டீ, ஹெர்பல் டீயை கூட காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.